அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் இந்த வரிசையில் நாம இந்த வாரம் பார்க்க போவது இன்னொரு வித்தியாசமான சிறுகதை. இதுவரைக்கும் பார்த்த சிறுகதைகள் எல்லாம் அந்த எழுதியவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பிரபலமானவர்கள், எல்லாருக்கும் தெரிந்தவர்கள். ஆனால் இந்த வாரம் நாம் பார்க்க போகின்ற கதை, அதை எழுதினவர் வை சுப்பிரமணியன் அப்படின்றவர். அவர் அதை தவிர வேற ஏதாவது கதைகள் எழுதியிருக்காரா என்ன அப்படின்றத பற்றின தகவல் நமக்கு கிடைக்கல. ஏன்னா 1960 கல்கி தீபாவளி மலரில் பிரசுரமான சிறுகதை இது. இதை ஏன் உலக புகழ்பெற்ற சிறுகதைகளில் ஒன்றா நான் சேர்க்குறேன்னா அதுக்கு ஒரு அழுத்தமான காரணம் இருக்கின்றது. அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போது கடந்த வாரம் நாம் பார்த்த அந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சுஜாதா அவர்களுடைய அந்த சிறுகதை, அதை பற்றின என்னுடைய கருத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த கதையில் அரசு பகுத்தறிவாளர் சங்கம்லாம் ஆரம்பிக்கிறார். எல்லாரையும் சங்கத்தில் சேருங்க அப்படின்றாரு. கடவுள் இல்லை அப்படின்ற கொள்கையை பரப்பணும்னு சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு பாடம் நடத்தி நிற்கிறாரு. கடவுள் மறுப்பாளரா, கடவுள் எதிர்ப்பாளரா தீவிரமாக இருந்த அவருடைய குழந்தை பரத்வாஜ் என்கிற பத்தாச்சி, அவனுக்கு உடம்பு சரியில்லை. அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுகின்றது அப்படின்னும் போது அந்த குழந்தைய சக்கரத்தாழ்வார் காப்பாற்றினார் அப்படின்ன பிறகு அவர் மறுபடியும் ஆன்மீகவாதியாக மாறிவிடுகின்றார். இப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ சில பேர் கேட்கலாம், இப்படி தான் ஏமாற்றி கடவுள் நம்பிக்கை கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு. இது தவறான பாடங்களை கற்பது அப்படின்னு. வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு சம்பவத்தையும் எப்படி ஒன்றா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. உதாரணத்துக்கு, நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, வழிக்கு விழுந்துடுறீங்க, யாருமே தூக்க வரலை, கஷ்டப்பட்டு நீங்களே எழுந்து வந்துடுறீங்க. இப்போது இந்த சம்பவத்தை வச்சுட்டு கடைசி வரைக்கும் அன்றைக்கி நான் ரோட்டில் விழுந்தேங்க, அப்படியே கால் சுளுக்கிச்சு, எழுந்துக்க முடியல, கதறேன், ஒரு பய வரலையே, எல்லாம் பார்த்துக்கின்னு போய் நேர்கிறான். இதில் சில பேர் ரீல்ஸ் போடுறதுக்கு மொபைலில் வீடியோ எடுத்துனுக்கிறானே தவிர ஒருத்தனாவது கை கொடுத்து தூக்கி ஒன்றுன்னு தோணலையா? என்ன சொசைட்டி இது? என்ன ஜனங்க இவனுங்கெல்லாம்? மனிதாபிமானம் என்ன ஆயிடுச்சு? இந்த நாடே குட்டிச்சவராக போயிடுச்சு. இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கலாம் கடைசி காலம் வரைக்கும். ஆர்எல்ஸ் ஓடல போய் நேகிறம்பா, வலிக்கு ஊந்துட்டம்பா, கால் சுளுக்கிச்சு, ஒரே வலி, ஆனால் யாரையும் கை தூக்கி விடுன்னு நான் நிற்கலையே, நானே எழுந்தேன், வலியை பொறுத்துக்குன்னு நானே எழுந்தேன், அந்த காலை ஊனி ஊனி நானே நடந்தேன். அதுக்கப்புறம் அது வீட்டில் போயிட்டு என்னவோ தைலெல்லாம் தேய்ச்சாங்க. ஆனால் நானே விழுந்தேன், நானே எழுந்தேன், ஒரு பயில நான் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் அதை நிறைய பேர் வீடியோலாம் எடுத்தாங்க. பாரு, விழுந்தவர் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு தானா எழுந்திருக்கார் அப்படின்னு, இவர் வீரமான மனிதர் அப்படின்னு சோசியல் மீடியாலலாம் ட்ரெண்ட் ஆச்சான். பின்னாடி யாரோ சொன்னாங்க. இப்படி பெருமைப்பட்டுக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் சொல்றது சரியான பாடங்களை கற்க வேண்டும் அப்படின்னு. ரைட். இப்போ இந்த அரசு அவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அந்த பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, கடவுள் எதிர்ப்பு இப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ஐ எம் பீயிங் எ ரெபல் அப்படின்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் முற்போக்கு அப்படின்னு முத்திரை குத்தி வச்சுட்டாங்க. இதுல எது முற்போக்கு எது பிற்போக்கு அப்படின்னு யார் முடிவு செய்வது? இப்போ நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கெல்லாம் பிற்போக்கு, அதையெல்லாம் உடைக்கிறவர்கள், மரபுகளை மீறுகிறவர்கள், இவங்கெல்லாம் முற்போக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்க, கலாச்சாரம் அப்படின்றது காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நடுவில் அந்த வழக்கத்தில் ஏதாவது மாறுதல், தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணுற தப்பு ஒவ்வொரு பீரியட் பெருசாக இருந்திருக்கலாம். அதாவது பெண்களை அந்த 3-4 நாட்கள் கடினமான வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. அது அப்படியே நாளடைவில் இந்த திரிபுகள் அடைந்து என்ன ஆகிப்போச்சு, அவங்கள வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத, அவங்கள பார்க்கவே கூடாது, அவங்கள மாட்டுக்கொட்டாயில் அடைச்சிரு அப்படின்னு ஆகிப்போச்சுங்க. இப்போது இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எப்படி ஆரம்பித்தது, அது எப்படி திரிபடைந்தது, பாருப்பா இப்படி ஆரம்பிச்சது இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிதான் யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரேடியாக தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் கலாச்சாரமே இப்படித்தான், நீங்கள் பெண்களை இழிவுபடுத்துகின்றீர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சில விளம்பரங்கள், அங்கே எல்லா நாளும் நான் துடிப்புடன் செயல்படுகிறேன் அப்படின்னு அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் வரும். அதனால் எல்லா நாளும் எங்களுக்கு ஒரே மாதிரி நாட்கள் தான், ஆண்கள் மாதிரி தான் பெண்களும், எல்லா நாட்களும் எங்களால் களத்தில் இறங்கி எந்த விதமான வேலையும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த விளம்பரம், அந்த ப்ராடக்ட் எல்லாம் இருந்ததுங்க. சரி, இப்போ திடீர்னு ஒரு குரல் எழுந்திருக்கின்றது,
அந்த 3 நாள் விடுமுறை விட வேண்டும் அலுவலகத்தில். அது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, தனியார் அலுவலகமாக இருந்தாலும் சரி, விடுமுறை கொடுக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு. என்னங்க மறுபடியும் அப்படியே ஒரு முழு வட்டம் ஆரம்பத்த புள்ளியிலே வந்துட்ட மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லா நாளும் எங்களால் இயங்க முடியும் துடிப்புடன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த 3 நாள் லீவு கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இல்லையா. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, அந்த நாட்களில் அந்த மூட் ஸ்விங் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பலகீனமாக உணர்வார்கள், அதனால் அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கன்சிடரேஷன் வேணும் அப்படின்னு. இதைத்தாங்க அந்த காலத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க. என்ன ஒன்று நடுவில் அது திரிபடைந்து வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத அப்படின்னு ஆயிப்போச்சு. ரெண்டாவது, வீட்டுக்குள்ளே சேர்க்காதது கூட ஒரு விதத்தில் சேஃப்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆம்பளை பயிலுவா, கேடுகட்ட பயிலுவா சும்மா இருக்க மாட்டானுங்க, ஏதாவது வேலை குத்துக்கினே இருப்பானுங்க. அட்லீஸ்ட் அப்போவாவது ரெஸ்ட் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஆனால் அன்னைக்கு சொன்ன காரணத்தை இன்றைக்கும் அப்படியே தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மூட் ஸ்விங்கு, அதனால் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு. பட் அன்றைக்கு அது 10ஆம் பசலித்தனமாக தெரிந்தது, இன்றைக்கு முற்போக்காகிவிட்டது. ஒரே விஷயந்தான். ஆனால் அன்னைக்கு என்ன பேர், இன்னைக்கு என்ன பேர் பார்க்குறீங்க இல்லையா. அடுத்தது, இந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவுன்னா அது கடவுள் மறுப்பு அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிட்டாங்க. கடவுளை நம்புற அப்படின்னு சொன்னால் உனக்கு பகுத்தறிவே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதை யார் முடிவு பண்ணுறது? எப்படி நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கடவுள் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி கடவுள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த டெமோக்ரஸி ட்ராமாவில் ஒரு டைலாக் வரும், எல்லாரும் இருக்கிற உடனே இல்லைன்னு சொன்னால் அதுதான் பகுத்தறிவுன்னு சிஎம் சொல்வார். அப்போ உடனே அந்த கடவுள் மனுஷ ரூபத்தில் வந்திருப்பார் இல்லையா, அவர் கேட்பார், உங்கள் கட்சிக்காரங்கள்லாம் உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சிஎம் ஆமாம் ஆமாங்க, உங்களுக்கு அறிவே இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் பகுத்தறிவாதியா அப்படின்னு கேட்பார். ஐயோ எனக்கு உண்மையெல்லாம் வெளில சொல்கிறீங்களே அப்படின்வார் சிஎம். அதே மாதிரி எந்த ஒரு ஆன்மீகவாதியும் நான் கடவுளை நம்புறேன், நான் ஒரு ஆன்மீகவாதி, இது கடவுளை நம்பாதவன் முட்டாள், கடவுள் இல்லைன்னு சொல்றவன் காட்டு மிராண்டி அப்படின்லாம் யாரும் சொல்லிட்டு தெரியல. ஆனா அது ஏன் பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிறவங்க மட்டும் நான் ஒரு பகுத்தறிவாதி, நான் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளை நான் மறுக்கிறேன் அப்படின்னு ஜங்குன்னு ஊச்சி நிற்கிறீங்க. நீங்க கடவுளை நம்பலையா? நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க, எனக்கு என்ன வந்தது? இல்லை நீங்க நம்பினாதான் வீட்டில் சோறுன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. அப்புறம் ஏன் இதை பிடிச்சின்னு நீங்கள் பாட்டுக்கு கூத்தாடுறீங்கன்னு எனக்கு புரியல. அது உங்களுடைய கருத்து, கடவுள் இல்லைன்னு நினச்சிட்டு போங்க. எதுக்காக எல்லாரையும் நீ முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீ தான் உண்மையில முட்டாள். ஆனால் ஆன்மீகவாதிகள் அதை சொல்வதற்கு தயங்குகிறோம். அது என்னப்பா தேவையில்லாமல் ஒருத்தனை ஹர்ட் பண்ணமா அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் அவங்க நம்ம மண்டையில் மிளகா அரைச்சிட்டு போகிறாங்க. கடவுள் இருக்காரா இல்லையா அதெல்லாம் அவங்க சொந்த விருப்பம். உன் விருப்பம் அதுன்னா அதை நீ வச்சுக்கோ. உன் தலைவர் நீ உலகத்திலேயே புத்திசாலி அப்படின்னு நீ நினைக்கலாம். எல்லாரும் அந்த மாதிரி நினைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த மரபுகளை உடைக்கிறோம், புது கலாச்சாரத்தை உருவாக்குகிறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தலைவர் முன்னாடி ரொம்ப மரியாதையாக கை கட்டி நிற்கணும் அப்படின்றது காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மரபு, அப்படி தானே? அந்த மரபுகளை உடைக்கிறேன், 10ஆம் பசலித்தனத்தை தூக்கி போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் முன்னாடி கால் மேலே கால் போட்டுன்னு உட்காரத்துக்கு எவனுக்காவது தைரியம் இருக்குதா? நமது கலாச்சாரத்தை எதிர்த்து குரல் கொடுத்தா அது ஒரு ரெபல் அப்படின்னு முத்திர குத்திட்டாங்க. அதுக்காக சில பேர் சுயநலமாக நடந்துக்கிட்டா அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி பொய்மையும் வாய்மையை உடைத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் அந்த வள்ளுவர் வாக்கு தான் லோச்சனை பண்ணதா நான் நினைக்கிறேன். சரி, இந்த வார கதை நேரம். கண் திறந்தாள் கமலம். இது ஓப்பனிங்கில் இப்படி ஆரம்பிக்குது. அம்பி அவனா ஒரு 30-32 வயசு இருக்கும். அவனுடைய மனைவி லக்ஷ்மி. அப்போது சென்னையில் தான் இருக்காங்க, ஒரு ஒன்று கொடுத்தனத்தில். அப்போது அந்த லக்ஷ்மி கத்திட்டே உள்ளே போகிறா. தபாரு முளைச்சி 3 இலை உடலை தம்ம தூண்டு இருக்குது, அது என்னடானா நான் கூப்பிட ஓடிண்டே இருக்குது அந்த குட்டி அப்படின்றா. எல்லாம் தோ அந்த எழுத்து வீட்டு அவுட் ஹவுஸ்க்கு வந்திருக்கால புது கொடுத்தனும், அந்த குட்டி தான். அதுவும் பேரும் கமலம் தானா? கமலம்மா? எந்த கமலம்? இது குட்டி கமலம், உங்கள் கமலம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு கண்ணை திறந்தா மூக்க திறந்தான்னு காலங்கத்தால் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே போயிடுறா. இப்போ அம்பிக்கு சிரிக்கணும்னு தோன்றது, வழக்கம் போல் சிரிச்சிட்டான். இப்படி தான் ஆரம்பமாகுது இந்த கதை. இப்போ நேராக ஃப்ளாஷ்பேக். அம்பி மாயவரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கே என்ன ஒரு 11-12 வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாள் காலங்கத்தால் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, அங்கே ஒரு ஜட்கா வண்டி இறங்குது. அதில் கொஞ்சம் வீட்டு சாமான்கள்லாம் இருக்குது. ஒரு அம்மா, இவன் வயசுக்கு இருக்க ஒரு பொண்ணு, 2 பேரும் அந்த குதிரை வண்டியிலேருந்து இறங்குறாங்க. சரி, யாரோ புதுசாக வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பொண்ணு, அவள் பேர் கமலம்,
அவள் வந்து இங்கே அம்பி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, மாமி இது வீடு காலி பண்ணிட்டு வரும்போது விறகு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்வாளாம், அதனால் எங்கள் அம்மா விறகு எடுத்துகிட்டு வரல. இப்போது அடுப்பு பற்ற வைக்கணும், விறகு இல்லை. எங்கள் வீட்டுக்கார மாமிக்கிட்ட போய் கேட்டால் எங்கள் விறகெல்லாம் ஈரமாக இருக்குதுன்னு சொல்கிறா, அதனால் எங்கள் அம்மா ஒரு 2 விறகு கட்டை கொடுப்பீங்களான்னு கேட்டா அப்படின்றது. அதுக்கு அம்பியோட அம்மா சொல்கிறா, அவங்க வீட்டுக்காரிக்கு மனசில் ஈரம் இல்லை, அட்லீஸ்ட் ஏதோ விறகுலையாவது ஈரம் இருக்க அப்படின்ட்டு நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன அப்படின்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு போது அந்த குழந்தை சொல்கிறது, இல்லை எங்கள் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் சமையல் பண்ணின்னு இருக்கா, இங்கே வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் அவர் வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஏற்பாடாக இருக்குது, அவள் தான் வந்து இங்கே வீடை வாடகைக்கு எடுத்து கொடுத்துருக்கா அப்படின்றா. உடனே அவள் அம்மா என்ன பண்ணுறா, 2 என்னடி 4 எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு நிறைய விறகு கட்டியை கையில் கொடுத்து அனுப்புகிறான். அவள் அந்த முற்றத்தை தாண்டி வரும்போது இந்த அம்பி பார்க்குறான். சின்ன வயசு தான். என்ன சார் அப்போவே அப்படின்னா, ரைட்டு, இதை சொன்னால் கிண்டல் பண்ணுவீங்க, ஆனால் இதே வந்து ஒரு டைரக்டர் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்க பார்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் ஆஹா ஓஹோன்னு கை தட்டுவீங்க. இன்னும் தெரியல, இந்த குழந்தை அவனும் ஒரு சின்ன பையன் தானே, 11-12 வயசு இருக்கும் இல்லையா, அவனுக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது ஏதோ புதுசாக தோன்றது. அதுக்கப்புறம் அந்த கமலத்தோட அம்மா அம்பியோட அம்மா 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க, எப்போ பார்த்தாலும் பேசின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்பப்போ ஏதோ இந்த கடுகு கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு வாங்குறதுக்கு கமலம் வந்து போயின்னு இருக்கா. இப்போ வந்து அம்பிக்கும் அது ஒரு கேஷுவல் நிகழ்வாகி விட்டது, கமலம் வரா அப்படின்றது. அப்பப்போ ஏதோ கொஞ்சம் என்ன ஏது அப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க. அவளும் அங்கே ஸ்கூல் படிக்கிறாளாம் கமலம். ஒரு நாள் அம்பிக்கிட்ட வந்து கேட்குறா, அம்பி இது மாதிரி எனக்கு வந்து இந்தியா படம் போட்டு தருவியா அப்படின்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் டிராயிங் வருமா, சரி நான் போட்டு தரேன் அப்படின்ன உடனே அப்புறம் அவன் சொல்கிறா, இனிமே எனக்கு எல்லா படமும் இந்த சயின்ஸ் அது இது இருக்கும் இல்லையா, எல்லாமே நீயே போட்டு கொடுத்துரு அப்படின்றான். இவன் அந்த படம் போட்டு கொடுத்துட்ட பிறகு என்ன வாங்கிட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கான். அடுத்த நாள் வந்த உடனே சொல்கிறா, டே அம்பி, ஆமாம் அப்படி ஆரம்பிச்சிருது, டே அம்பி இந்த மாதிரி வந்து நான் எங்கள் கிளாஸில் கொண்டு போய் கொடுத்தேன்டா, எங்கள் டீச்சர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் அப்படியே எல்லா பசங்களும் அதை பார்த்து இந்த மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டாடா அப்படின்றா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அதுக்கப்புறம் சொல்கிறா, டே அம்பி இந்த மாதிரி நீயே எனக்கு பாடமும் சொல்லி கொடுத்துட்றா, நான் உங்கள் அம்மாக்கிட்டையும் கேட்டுட்டேன், அது நீ அம்பியே சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா எங்கள் அம்மா வந்து சமையல் வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு ரொம்ப லேட்டாக இருதுரா, ஒரே ஒரு சிம்னி விளக்கு தான் இருக்குது, இருட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, அதனால் வந்து நீயே சொல்லிக் கொடு அப்படின்றா. அதுக்கு அம்பி சொல்கிறான், ரைட்டு, நான் 8ஆவதுக்கு மேலே படிக்கிறதுக்கு அங்கே மாயவரம் போயிடுவேனே அப்படின் போது, சரி சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் சொல்லிக் கூடண்டா அப்படின்றான். அதுக்கப்புறம் 8ஆவது முடிஞ்ச உடனே அதுக்கு மேலே படிக்கிறதுனா மாயவரம் தான் போனோம். அதே மாதிரி இவனும் மாயவரம் போயிடுறான். அப்பப்போ அந்த லீவு, கால் பரீட்சை அரை பரீட்சை அந்த லீவுக்கு தான் அவன் வந்துட்டுருக்கான். அண்டு இந்த மாதிரி வரும்போதும் போகும்போதும் அந்த கமலத்தோடு தான் எப்போவுமே இருக்கிறது. இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கான் அப்படின்போது அம்பி வீட்டில் தான் எப்பவும் கமலம் இருப்பா, ஏன்னா அவன் அம்மா வந்து சமையல் வேலைக்கு போயிடுறான், இவன் வீட்டில் தான் சாப்பிட்றது எல்லாமே. 2 பேருக்குள்ளேயும் வந்து 2 பேருக்குள்ளேயும் சொல்ல முடியாது, அம்பியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே கமலத்தோட அட்டாச் ஆகிடுறான் அவன். இது நடுவில் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு அவன் முழு பரீட்சை லீவுக்கு வரான். அந்த தடவை அரை பரீட்சை கூட வரல, ஏன்னா இது பெரிய பரீட்சை அப்படின்றதுனால அங்கேயே தங்கிட்டான். அப்போது முழு பரீட்சை லீவுக்கு வரும்போது இவனும் பொறுத்து பார்க்குறான், கமலம் வந்து வீட்டு பக்கமே வரல. இவனுக்கு வந்து ஒன்றும் தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு பேப்பரில் என்ன நீ பாட்டு என்னையே நினச்சின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆளைய காணமே வரப்போறியா இல்லையா அப்படின்னு எழுதி அவகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போது அவள் அம்மா கிட்ட கேட்குறான், என்னம்மா நான் கமலம் காணோம் அப்படின்னா, டே அவள் பெரியவளாயிட்டாடா, இனிமேல் இங்கெல்லாம் வரமாட்டான், இது பேர் நீயும் வந்து அங்கே போயின்னு இருக்காத அப்படின்றா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, பெரியவளாயிட்டாளா, ஆஹா இனிமேல் அவளோட பேச முடியாதா என்ன ஏது அப்படின்னு. அப்புறம் எதேச்சியாக ஒரு நாள் வரா, இவன் தெருவில் போயின்னு இருக்கும்போது எதிர்க்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரா அவள். அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ வீட்டுக்கு வரா, ஏதோ 2 பேரும் கொஞ்சம் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் அவன் காலேஜ் போகிறான், பிஏ ரொம்ப நல்லா படிக்கிறான். அதில் வந்து செகண்ட் இயர் முடிஞ்சிடுச்சு, தேர்ட் இயர் ஏதோ செமஸ்டர் ஹாலிடேஸில் அவன் வரான். வரும்போது திடீர்னு கமலம் அழுதுண்டே வரான். வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவா போல இருக்கு, உடம்பு முடியல, இப்படி இருக்காளே அப்படின்னு. அப்புறம் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்கிறா, ஏதோ டாக்டரை கூட்டின்னு வந்து வைத்தியம்லாம் பார்க்குறா. இப்போது இதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கிறது. அதாவது ஒரு நாள் கமலத்தோட அம்மாவும் அம்பியோட அம்மாவும்
எதாச்சியா வேலி பக்கத்தில் நின்று பேசிட்டு இருக்கும்போது அதை வந்து அந்த அம்பி கேட்குறான். அம்பியோட அம்மா என்ன சொல்கிறான்னா, அப்படியா, அப்போ கமலம் பிறக்கும்போது தான் நான் வந்து இவனை உண்டாயிருக்கேன் அப்படின்றான். அப்போ கணக்குப்படி பார்த்தா அம்பி வந்து ஒரு வயசு சின்னவன் கமலத்தோட அப்படின்னு ஆறுது. அது வந்து அவனுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்குது. பட் அதை அவன் யார்கிட்டையும் சொல்லிக்கல. குறிப்பாக கமலத்துக்கிட்ட அவன் இதை பற்றி சொல்லவே இல்லை. டாக்டர் வந்து வைத்தியம் பார்க்குறார். இருந்தாலும் ஒன்றும் முடியல. கமலத்தோட அம்மா காலமாகி விடுகிறாள். ஆனால் கமலத்தோட அம்மா போகிறதுக்கு முன்னாடி அம்பியை கூப்பிட்டு அவன் கையை பிடிச்சுண்டு, அம்பி, நான் கமலத்தை தனியாக விட்டுட்டு போகிறேன், அதுதான் எனக்கு பெரிய வேதனையாக இருக்குது. ஆனால் நீங்கள்லாம் இருக்கீள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. இப்போ எனக்கு அப்புறம் அவளுக்குன்னு யாருமே கிடையாது. நான் உன்னைய கூட கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருப்பேன். ஆனால் நீ அவளை விட ஒரு வயசு சின்னவன். அதனால் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. பெருசாக ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம். பேருக்கு ஒரு கல்யாணம்னு அவளை மட்டும் யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியானா அது மட்டும் போதும் அம்பி, நீ எனக்கு அதை செய்வியா அப்படின்னு கேட்குறான். அவன் சரின்னு தலையாட்டுன்றதுக்குள்ள கமலத்தோட அம்மா கண்ணை மூடிடுறான். அதுக்கப்புறம் காரியம் எல்லாம் முடிகிறது. இப்போது கமலம் வந்து அம்பி வீட்டுக்கே வந்துடுறான். இவனும் படிக்கிறதுக்கு போயிட்டான். எல்லாம் முடிச்சுட்டு பிஏ பரீட்சையெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வரான் வீட்டுக்கு. இப்போது இவன் கண்ணில் படாமையே சுற்றிட்டு வந்திருக்கா கமலம். ஒரே வீட்டில் தான் இருக்கா. இருந்தாலும் வந்து இவன் முன்னாடி வர்றது கிடையாது. எப்போவுமே அம்மா பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது இப்படியே இருக்கான். இவனும் பொறுத்து பார்க்குறான். சரி, இன்னைக்கு எப்படியாவது கேட்டுடுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்கேயோ போயிருக்க நேரத்தில் இவளை கூப்பிட்றான். கமலம், இங்கே வா அப்படின்றான். என்ன அப்படின்னு வந்து கேட்குறான். இப்போ அந்த டாவெல்லாம் இல்லை, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்றான். கேளு, இதில் என்ன இருக்குது, இப்போ தான் பரீட்சையும் முடிச்சுட்டு வந்துட்டேன், இனிமேல் வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா தானே இருக்க போகிறேன், தாராளமாக கேளு அப்படின்றான். இல்லை கமலம், கல்யாணம் அடப்போடா, இப்போ மறுபடியும் டா வந்துடுது. என் கல்யாணத்தை பற்றிலாம் நான் நினச்சே பார்க்கல, விடு, அதெல்லாம் வந்து வேற ஏதாவது இருந்தால் பேசு அப்படின்றான். இல்லை கமலம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்றான். அதை கேட்ட உடனே கமலம் சொல்கிறா, இதை பாரு, நீ எங்கள் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்க, அந்த கடமைக்காக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அந்த விஷயத்தில் எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் என்னவோ தெரியலடா, நான் வந்து ஒரு பெரியவ மாதிரியே நடந்துட்டேன் உன்கிட்ட, உன்னை டா போட்டு பேசுறது அப்படியே இருந்துட்டதுனால அந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணமே வரலடா அம்பி. ரெண்டாவது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மனசில் ஒருத்தர் புகுந்துட்டார், அது உங்கள் அம்மாவுக்கே தெரியும் அப்படின்ட்டு கமலம் போயிடுறான். பெரியவ மாதிரி நடந்துட்டோம் அப்படின்னு மட்டும் அவன் சொல்கிறாளே தவிர உண்மையிலேயே அவள் பெரியவன்றது கமலத்துக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவன் அம்மா கிட்ட கேட்குறான் அம்பி. அவள் சொல்கிறா, அந்த ஊர் கோயில் குருக்கள் அவருடைய மச்சினர் ஒருத்தர் இருக்காண்டா, அவனைத்தான் வந்து இவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அவனுக்கும் இவன் மேலே பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறான். இதில் பாருங்க, அம்பி அதுக்கப்புறம் அவனுக்கு பொண்ணு தேடும் போது, லக்ஷ்மியை பொண்ணு பார்க்க போகும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை தனியாக சந்தித்து இதையெல்லாம் சொல்லியிருக்கான். இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் லக்ஷ்மியோடைய சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் என்ன சொல்லுவான், என் கண்ணை திறந்து வச்சது கமலம் கமலம் அப்படின்னு சொல்லுவான். இதை வந்து லக்ஷ்மி அதுதான் கிண்டலாக சொல்லுவாள், கண்ணை திறந்தா மூக்கை திறந்து வச்சா அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்கோ அப்படின்னு. சரி, இந்த கதை வந்து ஏன் உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் வரிசையில் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றதுக்கு காரணத்தை அடுத்த வாரம் சொல்கிறேன். நண்பர்கள், உங்களுக்கு என்ன காரணம் தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.